ஹலோ வியூவர்ஸ், அப்டேட் ஜோனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயக்குனர் கோகுல் இயக்கத்துல ஆர்ஜே பாலாஜியோட நடிப்புல ஜனவரி 25ஆம் தேதி வெளியாயிருக்கிற சிங்கப்பூர் சலூன் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சிங்கப்பூர் சலூன் வாடிக்கையாளர்களுக்கு திருப்தியா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்துக்களும் முஸ்லிம்களும் அண்ணன் தம்பியா பழகுற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல கதிர், பஷீர் அப்படிங்கிற 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே நண்பர்களா வளர்றாங்க. அந்த ஊர்ல சலூன் கடை வச்சிருக்கிற சாச்சா அப்படிங்கிறவரோட முடிவெற்ற திறமைய பார்த்து தானும் அவர் மாதிரியே ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற லட்சியத்தை மனசுல பதிய வச்சுக்கிறாரு கதிர். பல தோல்விகளையும் தடைகளையும் கடந்து தன்னோட படிப்பு முடிக்கிறாரு கதிர். தான் விரும்பிய ஒரு காதல் வாழ்க்கையும் அவருக்கு அமையுது. ஆனா சலூன் கடை வைக்கிற தன்னுடைய லட்சியத்தை அடைய முயற்சிக்கிற அவருக்கு பல இன்னல்கள் வருது. இறுதியா எல்லா தடைகளையும் கடந்து தன்னோட லட்சியத்தை நாயகன் அடைஞ்சாரா இல்லையா அப்படிங்கறதான் சிங்கப்பூர் சலூன் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படம் தொடங்குறப்பவே ஹீரோவோட சின்ன வயசு பிளாஷ்பேக்கும் தொடங்கிருதுங்க. நல்லவங்க மட்டுமே இருக்கிற கிராமம், வயசுக்கு மீறின வசனங்களை ஓவர் ஆக்டிங்கோட பேசுற சிறுவர்கள், செயற்கையான காட்சி அமைப்பு அப்படின்னு ஏறக்குறைய 40 நிமிஷத்துக்கு இந்த பிளாஷ்பேக்கே ஓடுது. இது பாக்குறவங்களுக்கு ஒரு சின்ன இரிட்டேஷனையே கிரியேட் பண்ணதுன்னு சொல்லலாம். நாயகன் சின்ன வயசுல அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சலூன் கடைக்காரரை பார்த்து தானும் முடித்திருத்திர நிபுணரா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இதை சுருக்கமா 20 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முக்காவாசி வரைக்கும் இதை இழுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அதுலயும் சின்ன பசங்களை வச்சு காமெடிங்கிற பேர்ல வைக்கப்பட்ட காட்சிகள் எதுவுமே ரசிக்கும்படியா இல்ல. படத்தோட நாயகன் ஆர்ஜே பாலாஜி கதிர் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல கச்சிதமா பொருந்திருக்காரு. 100 மார்க் அளவுக்கு இல்லைன்னாலும் 70 மார்க் வாங்குற அளவுக்கு நடிச்சிருக்காரு. நாயகியா வர்ற மீனாட்சி சௌத்ரிக்கு அழுகிறத தவிர பெருசா வேலை எதுவுமே இல்ல. ஆனா அதையும் குறையில்லாம கச்சிதமா முடிச்சிருக்காங்க. கிஷன்தாஸ், தலைவாசல் விஜய், லால் அப்படின்னு குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்ச எல்லாருமே அவங்களுக்கும் கொடுத்திருந்த வேலையை கரெக்டா செஞ்சிருக்காங்க. இவங்களை எல்லாரையும் தாண்டி படத்துல அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்கிறது சத்யராஜ் தான். கஞ்சத்தனம் மிக்க மாமனாரா அவர் செய்யற அலப்பறைகள் எல்லாமே வேற லெவல் சம்பவம்னு சொல்லலாம். அதுலயும் இன்டர்வலுக்கு முன்னாடி வர்ற 10 நிமிஷம் செம்ம லூட்டி. அவரோட என்ட்ரி லேட்டா இருந்தாலும் அவரோட நகைச்சுவை தான் படத்தோட பலமே. ஆனா இன்டர்வலுக்கு அப்புறம் நகைச்சுவையும் படத்துல இருந்து காணாம போயிருது. அதுக்கப்புறம் சீரியஸ் மோடுக்கு போற படம் தாறுமாறா எங்கெங்கயோ போகுது. இயற்கை பாதுகாப்பு, அடித்தட்டு மக்களோட பிரச்சனை அப்படின்னு எங்கெங்கயோ சுத்தி நம்மளையும் தலை சுத்த வைக்குது. இறுதியா திடீர்னு எல்லாரும் நல்லவர்களா மாற சுகம் போட்டு ஒரு வழியா படமும் முடியுது. 2ஆம் பாதியில வர்ற ஒரு முன்னணி நடிகரோட கேமியோ காட்சியும் அது படமாக்கப்பட்ட விதமும் ரொம்பவே சிறப்பு. அவர் யாரு, கடவுளா, இயற்கையா அப்படிங்கிற கேள்விய பார்வையாளர்களோட யூகத்துக்கே விட்டுருக்கிறது ரொம்பவே ரசிக்க வைக்குது. கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வர்ற டான்ஸ் ஷோ தொடர்பான காட்சிகள், குடிசைவாழ் மக்களை அரசாங்கம் வெளியேற்றுறது, கிளிகள் சிங்கப்பூர் சலூனுக்கு வர்றது அப்படின்னு சென்டிமெண்ட்னு நினைச்சு வைக்கப்பட்ட காட்சிகள் எதுவுமே கை கொடுக்கல. எமோஷனல் காட்சிகளை இன்னும் கொஞ்சம் அழுத்தமா எழுதி இருந்தா படத்தோட செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் மனசுல பதிஞ்சிருக்குமோ என்னமோ. விவேக் மெர்வினோட இசையில பாடல்கள் எல்லாமே சுமார் ரகம்தான். ஆனாலும் படத்துக்கு ஒரு வேகத்தடையா இல்லாம கதையோட போக்கோடவே வர்றது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஜாவித் ரியாஸோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் படத்துக்கு சேதாரம் எதுவுமே ஏற்படுத்தாம தேவையானதை பண்ணிருக்குன்னு சொல்லலாம். சாச்சாவோட கத்திரி மாதிரி எடிட்டர் செல்வகுமாரோட கத்திரியும் படத்துக்கு பலம் சேர்த்திருக்கு. செகண்ட் ஹாஃப்ல பெரும்பாலான சீன்ல வர்ற அந்த சிங்கப்பூர் சலூன் கடையோட செட்டா ரொம்ப சிறப்பா வடிவமைச்சிருக்காரு கலை இயக்குனர் ஜெயச்சந்திரன். அவருக்கு ஒரு வாழ்த்துகள் சொல்லியே ஆகணும். கிளிகள் கூட்டமா வர்ற அந்த சிஜி காட்சிகளை இன்னும் கொஞ்சம் நேர்த்தியா பண்ணியிருந்திருக்கலாம். தன்னோட கனவை அடைய துடிக்கிற கிராமத்து இளைஞன் அப்படிங்கிற ஒரு கதைக்களத்துக்கு ஏற்ப ஷார்ப்பா திரைக்கதையை அமைக்காம கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் சென்டிமெண்ட், இயற்கை பாதுகாப்பு, ஒடுக்கப்பட்ட மக்களோட வழி அப்படின்னு இஷ்டத்துக்கு கலந்து கட்டி அடிச்சிருக்கிறதுனால எந்த ஏரியாவிலையும் முழுமையா இல்லாம படம் அந்த இடத்துல தொங்குது. முதல் பாதையில இருந்த காமெடி ரூட்டையே பிடிச்சு முழு படத்தையும் அதே பாணியில சொல்லி இருந்தா ஒரு நல்ல அனுபவத்தை தந்திருக்கும் சிங்கப்பூர் சலூன். ஏன்னா காமெடியா தொடங்கிட்டு கடைசியில கருத்தூசி போட முயற்சி பண்ணிருக்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தை தருதுன்னே சொல்லலாம். நம்ம சிங்கப்பூர் சலூன்ல அப்பாயின்மெண்ட் புக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.